அரசியலில் தன்னை முன்னிலைப்படுத்தி அரசியல் நடத்தும் போது சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். கொள்கையை முன்னிலைப்படுத்தி அரசியல் நடத்தினா குற்றம் வராது. குற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு குறைவு. எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, நெடுஞ்செழியனாக இருந்தாலும் சரி, தங்களை கருத வேண்டிய நிலைமைக்கு அவங்க ஆளாயிட்டாங்க. தங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, மதிப்பு இருக்குது. அது கலைஞர் முதலமைச்சராக வந்தால் அந்த மதிப்பு போயிடும்னு நெடுஞ்செழியன் நினச்சார். அதான் முதல் மாறுபாடு. யார் வந்தாலும் என் கொள்கை இருக்குன்னு நினைக்கல அவர். இன்னும் சொல்ல போனால் கருணாநிதி வந்தால் நம்ம கொள்கை பாதுகாக்கப்படுதுன்னு அவர் நினைக்கல. அவர் ஏற்கனவே பொதுச்செயலாளராக இருந்த காரணத்தால் ஒரு சீனியர் மெம்பர் அப்படிங்கிற முறையில் அண்ணாவால் அன்பு காட்டப்பட்டவர், மதிக்கப்பட்டவர். கட்சியை வளர்க்கணும்னா அண்ணா எல்லாரையும் மதித்து தான் நடத்தினார். என்னோட நல்ல முறையில் தான் பழகிட்டு இருந்தார். ஆனால் நான் என்னுடைய இயல்பு என்னன்னு கேட்டால், கொள்கை, கட்சி, அதுக்கான விளக்கம், அதுக்கான மேடை, அங்கே தான் எனக்கு நண்பர்கள். வெளியில் நான் நண்பர்கள் தேடவே மாட்டேன். என்னுடைய பழக்கம் கல்லூரி ஆசிரியர், அந்த முறையில் சில நண்பர்கள், அவ்வளவுதான். பணியை ஒட்டி தான் எனக்கு நட்பு. நான் அதை பல இடத்துல சொல்லி, கலைஞர்கிட்ட கூட எனக்கு தனி நட்பு கிடையாது. நான் எதை விரும்புகிறேன்னா அந்த கொள்கையை அவர் காப்பாற்றுகிறார். அது அந்த காப்பாற்றுவது மட்டுமல்ல, அதை நிலைநாட்டுற தகுதி அவருக்கு இருக்குது. ஆகவே நான் அவரோடு இருக்கிறேன். எனக்கு விருந்து சாப்பிட்டோ வேடிக்கை பார்த்தோ என்னால் அதை சுவைக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் என்னை ஒருத்தர் ரொம்ப பாராட்டுறாங்கன்னு நான் அவங்களை ஏற்றுக்கிட்டதே கிடையாது. அந்த முறையில் நாவல்கிட்ட நான் ஒரு நல்ல நண்பராக நான் பழகினேன். அவர் பாதை பிரிஞ்சு போன உடனே என் பாதை பிரிஞ்சு போச்சு. ஆகவே அப்புறம் பழகிற வாய்ப்பு அதிகம் தள்ளிங்காவது பார்த்தா ஒரு விதம் நலமானு கேட்டுக்குவோம். இன்னும் சொல்ல போனால் அவருடைய மருமகளும் என்னுடைய மருமகளும் கூட உறவினர், சித்தப்பா பெரியப்பா பொண்ணுங்க. அதுக்காக கூட நான் அதிகமாக தொடர்பு வச்சுக்க மாட்டேன். நம்ம இயக்கத்திலேயே கூட நான் யார்கிட்ட அதிகமாக பழகணும்னா, யார் அதிக வேலை செஞ்சுட்ருக்காங்களோ அவங்ககிட்ட பழகிற வாய்ப்பு தான் எனக்கு வருமே தவிர, ஒருத்தர் வேலை செய்யாமல் 2 மாதம் ஓய்வாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பழகிற வாய்ப்பு வர நான் தேடி போக மாட்டேன். எனக்கு ஒரு பெரிய அழுத்தமான நம்பிக்கை, ஒரு கொள்கையை சொல்கிறதுல தான் மனித வாழ்க்கைக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்குது. எது வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் மனிதனுடைய கடைசி நாளில் என் மனதில் பட்ட நியாயமான கொள்கையை நான் கடைசி வரையில் சொன்னேன்னு நினைக்கிறதுல இருக்கிற மன திருப்தி வேறு எதுலேயும் வராது. என் தாய்மொழி தமிழ், என் இனம் தமிழ், என்னுடைய இலக்கியம், நான் போற்றுகிற இலக்கியம் சங்க இலக்கியம், என்னுடைய வழிகாட்டி திருவள்ளுவர், நான் உணர்ந்தது பெரியாரால், உணர்வு பெற்றது பெரியாரால், அறிவோடு செயல்பட்டது அண்ணாவால்னு இப்படி சொல்லுகிற இந்த உணர்வோடு ஒட்டிய எண்ணங்களில் தான் எனக்கு ஒரு நிறைவே தவிர, நான் எம்எல்ஏவாக இருந்தேன், எம்பியாக இருந்தேன், மந்திரியாக இருக்கிறேன், அதில் எனக்கு அவ்வளோ பெரிய மன நிறைவு கிடையாது. ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும் பணியாற்றணும். அந்த முறையில் முதன்முறை எம்ஜிஆர் விட்டு விலகி போன போது அதுக்கெல்லாம் காரணங்களை எனக்கு தெரியும். நான் அதனால் அதை பெருசாக அவருடைய போக்கையோ அவர் எடுத்த முடியோ நான் பெருசாக நினைக்கவே எனக்கு அவசியம் ஏற்படலை. அப்போ அவர் விலகி சென்ற சூழ்நிலையில் பொருளாளர்